தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட அசோகமித்ரன் செகந்திராபாத்தில் பிறந்தவர். ஜெமினி ஸ்டுடியோவில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றி பின்னர் முழுநேர எழுத்தாளரானார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர் ஏராளமான படைப்புகளை எழுதியுள்ளார். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், கரைந்த நிழல்கள், தண்ணீர், 18வது அச்சக்கோடு, மானசரோவர், ஒற்றன் போன்ற புகழ்பெற்ற நாவல்கள், நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை அவர் படைத்துள்ளார். அப்பாவின் சிநேகிதர் நூலுக்காக 1996ஆம் ஆண்டு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. அண்மையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அசோகமித்ரன் வேளச்சேரியில் உள்ள தமது மகனின் இல்லத்தில் நேற்று மாலை காலமானார். இரவு உணவு அருந்தினார். அதற்கு பிறகு அவருக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் தெரியல. அதுக்கு பிறகு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவங்க அவர் இறந்துட்டார்னு சொன்னாங்க. அவருக்கு வயது 85. எனது தாயார் உள்ள ராஜேஸ்வரி தியாகராஜன் இருக்காங்க. அசோகமித்ரனின் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அசோகமித்ரனை வாசித்து நேசித்து சந்தித்த பெருமை பெற்றதாக அதில் கமல் குறிப்பிட்டுள்ளார். எழுத்தாளர்கள் ஜெயமோகன், திலீப் குமார் உள்பட ஏராளமான இலக்கியவாதிகளும் அசோகமித்ரன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அசோகமித்ரன் உடலுக்கு இறுதி சடங்குகள் இன்று நடைபெறும் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள்.